இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அது சாப்பிடாதீங்க. ஏய், என்ன துர்கா, என்னாச்சு? எதுக்கு இப்ப ஐஸ்கிரீம் தட்டி விட்ட? போங்க. இந்த தடவை தப்பிச்சிட்டானா? துர்கா, என்னாச்சு துர்கா? இந்த ஐஸ்கிரீம்ல விஷம் கலந்திருக்கு. சாப்பிட்டா அது இவருக்கு தான் ஆபத்து. என்ன சொல்ற துர்கா? ஐஸ்கிரீம்ல விஷமா? ஆமாமா, அந்த ஐஸ்கிரீம்ல விஷம் கலந்திருக்கு. ஆஹா, இவளுக்கு எப்படி தெரிஞ்சது? நீ என்ன திடீர்னு விஷம் கலந்திருக்குன்னு சொல்ற? இப்ப நாங்க எல்லாருமே இந்த ஐஸ்கிரீம் தானே சாப்பிட்டோம். அதுல விஷம் கலந்திருந்தா சாப்பிட்ட எங்க எல்லாருக்கும் ஏதாவது ஆயிருக்கணும்ல. இதுவரைக்கும் இங்க யாருக்குமே எதுவுமே ஆவலையே. கரெக்ட் தான். என்னாச்சு துர்கா? இதுல விஷம் கலந்திருக்குன்னு உனக்கு யார் சொன்னது? சூர்யா, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த ஐஸ்கிரீமை யார் கொண்டு வந்து கொடுத்தது? அது நாகஜோதி தான் கொண்டு வந்து கொடுத்தா. நம்ம நாக்ஸ் மாட்டிக்க போகுது சிஸ்டர். வாயை மூடு. நீயே கொண்டு வந்து கொடுத்த? அம்மா, எனக்கு ஒன்றும் தெரியாதும்மா. ஐஸ்கிரீம் வேணும்னு பாப்பா தான் கேட்டுச்சு. ஆசினி அம்மா தான் ஆர்டர் பண்ணாங்க. பார்வதி அம்மா தான் என்ன கொண்டு போய் கொடுக்க சொன்னாங்க. அதான் கொண்டு வந்து கொடுத்தேன். துர்கா, அவ சொல்றது உண்மைதான். ஐஸ்கிரீம் நான் தான் ஆர்டர் பண்ணேன். எது எப்படியோ, ஆனா அந்த ஐஸ்கிரீம்ல விஷம் கலந்திருக்கு. அது எனக்கு நல்லா தெரியும். துர்கா, துர்கா, நீ ஏன் தேவையில்லாம பயப்படுற? எல்லாரும் இந்த ஐஸ்கிரீம் தான் சாப்பிட்டிருக்காங்க. இதுல விஷம் இருந்திருந்தா இவங்க எல்லாரும் எப்படி இங்க நின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க? ஆமா ஆமா, நான் கூட சாப்பிட்டேனே துர்கா. ஆமா துர்கா, நீ ஏன் தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்கிற? நீ சொல்றது உண்மையா இருந்தா எங்களுக்கு ஏதாவது ஆயிருக்கணும்ல. யாரு என்ன சமாதானம் சொன்னாலும் சரி, நான் நம்ப மாட்டேன். இந்த பவுல்ல இருந்த ஐஸ்கிரீம்ல விஷம் கலந்திருக்கு. எனக்கு என்னமோ உன் மேலதான் சந்தேகமா இருக்கு. உங்களுக்கு அப்படியே என் மேல சந்தேகமா இருந்தா உங்க முன்னாடியே இந்த ஐஸ்கிரீமை நான் சாப்பிட்டு காட்டுறேன். ஐயோ, ஐயோ, ஐயோ. ஐயோ. சிஸ்டர், விஷம் கலந்து ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிடுறாளே, செத்துக்கிட்டு பேர போறா சிஸ்டர். முட்டாள் முட்டாள். பாம்பு விஷம் பாம்பை ஒண்ணும் பண்ணாது. அதனாலதான் தைரியமா அவ டிராமா பண்ண. சரி 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 சரி. பாத்தீங்களா, எனக்கு ஒண்ணுமே ஆகல. இப்ப வச்சு என்ன நம்புங்க. துர்கா,
நீ தேவையில்லாம வேற ஏதோ குழப்பத்துல இருக்க. அந்த அமைச்சர் பையன் கேஸ நீ விசாரிக்க ஆரம்பிச்சதுல இருந்தே நீ நார்மலாவே இல்ல. குழப்பிட்டா ஆமா ஆமா, அமைச்சர் வேற வீட்டுக்கு வந்து மிரட்டிட்டு போனார்ல, அதனால துர்கா ரொம்பவே குழப்பத்துல இருக்கா. டிப்ரெஷன்ல இருக்கிறா. எது எப்படி இருந்தாலும் இனிமே எதுவும் ஆர்டர் பண்ணி சாப்பிடாதீங்க. உங்களுக்கு வேணுங்கிறத சொல்லுங்க, நானே வாங்கிட்டு வரேன். சரி துர்கா, நீ ஒன்னும் குழப்பிக்க வேண்டாம். நாகஜோதி, இத க்ளீன் பண்ணிடுமா. ம், சரிங்கம்மா. வாமா. இதுவும் அவுட். எப்படி அந்த விஷம் கலந்த ஐஸ்கிரீம அவ எடுத்து சாப்பிட்டா? அம்மா தாயே, நடக்க போற ஆபத்து தான் எனக்கு கனவா வருது. இது நாள் வரைக்கும் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. தேவி அம்மா விஷயத்துல கூட தேவி அம்மாவை யார தூக்கிட்டு போற மாதிரியும் பிச்சை எடுக்கிற மாதிரியும் கனவு கண்டேன். ஆனா தேவி அம்மா நல்லபடியா வீட்ல இருந்ததுனால நான் கண்ட கனவை நினைச்சு குழப்பத்துல இருந்தேன். கடைசியில தேவிமா விஷயத்துல நான் கண்ட கனவு நிஜமாச்சு. இப்ப சூர்யா விஷயத்துலயும் அதுதான் நடந்திருக்கு. அவர் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு மயங்கி விடுற மாதிரி கனவு வந்துதான் அவர் ஆபத்துல இருந்து காப்பாத்த நான் வீட்டுக்கு வந்தேன். ஆனா அவரு சாப்பிட பார்த்த அந்த ஐஸ்கிரீம்ல அவரோட உயிருக்கு ஆபத்து இருந்துச்சு. கண்டிப்பா அந்த ஐஸ்கிரீம்ல விஷம் கலந்திருக்கணும். ஆனா அந்த நாகஜோதி அந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்டதுல அவளுக்கு ஒண்ணும் ஆகலங்கறத இன்னும் கூட என்னால நம்ப முடியல. ஹாசினி, பார்வதி அம்மா எல்லாருமே ஐஸ்கிரீம்ல விஷம் இல்ல அப்படின்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு நம்பிக்கை இல்ல தாயே. என் கணவர் சாப்பிட இருந்த ஐஸ்கிரீம்ல கண்டிப்பா விஷம் இருந்திருக்கு. அவரை யாரோ கொலை பண்ண பாக்குறாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி பாதிக்கப்பட்டு பழிவாங்க காத்திருக்கிற நாகம்மா இல்ல அமைச்சர் என்ன பழி வாங்கறதுக்காக என் தாலிக்கு ஆபத்தை ஏற்படுத்த பாக்குறாரா? ஏதோ ஒரு விதத்துல என் தாலிக்கு ஆபத்து காத்திருக்கு. அது எனக்கு நல்லா தெரியுது. என் தாலியை காப்பாத்தி கொடு. ஹஸ்பண்ட் சார் ஆபத்துல இருந்து காப்பாத்துறதுக்காக தானே நான் யமதர்மன் கிட்ட போராடி இந்த பூலோகம் வந்திருக்கேன். அவருக்கு ஏதாவது ஒண்ணுனா நான் இந்த உடம்புக்குள்ள வந்ததுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். என் தாலிக்கு ஆபத்து யாராலன்னு தெரியல. எனக்கு யாருன்னு காட்டி கொடுத்தாயே. நான் உன்னதான் நம்பி இருக்கேன். என் காரணத்தை கொண்டும் அவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. நீதான் காப்பாத்தணும்.